1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டிலே 281வது பக்கம். 281வது பக்கம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். தெளிவாக ஒரு காரியத்தை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுகின்றேன். எப்படியா? தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு. கொஞ்சம் கவனமா கவனிங்க. தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும்னு சொன்னா இன்னின்னபடி நடக்கணும், நீங்க கேட்கிறத ஏற்றுக்கொள்ளணும், அதிகமாய் தேரணும். இதற்காக இன்றைக்கு வேண்டிக்கொள் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் எனக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். தேவனுக்கு பிரியம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த வழி என்ன என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதிலே அதிகமாய் தேரும்படியாய் நாம் போய்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த வழியிலே நடக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 43:3 எடுத்துக்கொள்ளலாம். அங்கே ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்போ தேவனுக்கு பிரியம் என்னன்னு தெரியணும்னா இந்த வேத வசனங்கள் அவைகளை நமக்கு போதித்து தருகின்றன. சரியா? அப்ப இந்த வேத வசனத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு நமக்குள்ளே என்ன கிரியை நடப்பிக்க வேண்டுமானால் அவருடைய வெளிச்சத்தையும் உமது வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியருளும் அப்படின்னு நம்ம கேட்கணும். சொன்னேன் இல்லையா? இன்னின்ன பிரகாரமாய் நம்ம என்ன பண்ணணும்? அந்த வழியில நடக்கணும். அப்படி நடந்தா அதிகமாய் தேரும்படி. அங்கே அடுத்து பாருங்க, அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும். அப்ப இந்த சத்தியம், இந்த சத்தியமாகிய வெளிச்சம் உங்களை எங்கே நடத்துமா? அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராய் உங்களை நடத்துமா. அப்போ நீங்க இந்த வசனங்களை பிடித்து கொண்டு நடக்க பழக வேண்டும். இன்னின்ன பிரகாரம் இந்த காரியத்தில் இப்படி நடக்க வேண்டும், இதை நாம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நிறைய ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? உங்கள் விண்ணப்பம் என்ன? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். ஒரு நிமிஷம் எல்லாரும் சொல்லிடலாமா? உங்க இருதயத்திலிருந்து சொல்லுங்க. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். இதை நீங்க உங்களுடைய விண்ணப்பமா தேவனிடத்துல தெரியப்படுத்தும் போது அந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற வசனம் உங்களுக்கு ஏற்ற பிரகாரமாய், அதாவது தேவனுக்கு பிரியமாய் நீங்க நடக்கும்படி ஒரு பாதையை காண்பித்து தரும். அவைகள் என்னை நடத்தி, அந்த பாதை நம்மளை எங்க கொண்டு போகுமா? பரிசுத்த பர்வதத்திற்கும், அதாவது தேவனுடைய சமூகத்திற்கு நம்மை நடத்தும். இந்த விண்ணப்பத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்வீங்க. அடுத்து பாருங்க ஒரு வழி. சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அடுத்து ஒரு வழியை பாருங்க. முதல்ல அவர் அனுப்புறாரு, அதுல நீங்க நடக்கிறீங்க. அடுத்து நீங்க ஆண்டவர் இடத்துல என்ன சொல்லணுமா? உமது வழியே எனக்கு போதியும். அவர் நடத்துகின்ற வழியில நம்ம போகணும்னு சொன்னா அந்த பாதையில போகிறதுக்கு அவருடைய தயவு, அவருடைய துணை, அவருடைய வழிகாட்டுதல் நாம் பின்பற்ற வேண்டும். அதையும் நம்ம எங்கதான் கேட்கணும்? தேவனிடமாய் கேட்க வேண்டும். என்ன எப்படி கேட்கணுமா? உமது வழியே எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். அங்க என்ன பண்றோம்? நம்ம ஒரு உடன்படிக்கை அவர்கிட்ட சொல்ல வேண்டியது வருது. நான் உங்க சத்தியத்துல நடப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்ததுக்கு அப்புறம் அவர் இந்த பாதையில உங்களை நடத்துகின்ற அந்த வேளையிலே தானே அவருடைய வழி உங்களுக்கு காண்பிக்கப்படும் பொழுது, நீங்க சத்தியத்தின் பாதையை நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அநேக காரியங்கள் குறுக்கிடலாம்.
நீங்க தேவனுடைய பாதை எதுன்னு சொல்லி அதிகமாய் அதுல தேரும்படிக்கு, எதுல தேரணும்? தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படி, தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்கும்படி, தேவனுக்கு பிரியமான காரியங்களை யோசிக்கும்படி நீங்க அந்த பாதையை ஆண்டவரிடமாய் பெற்றுக்கொண்டு அவருடைய சத்தம் உங்க காதுல கேட்டுட்டே இருக்கும்போதுதான் நீங்க சரியா நடக்க முடியும். அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு தான் இங்கே ஒரு சீக்ரெட் சொல்லி தராரு பாருங்க. நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷிக ஆலோசனை வரும், நம்ம கத்துக்கிட்ட சில காரியங்கள் நமக்குள்ள, ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள வேறு வேறு ஆலோசனைகளை கொண்டு வரும். அப்ப நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை ஒருமுகப்படுத்துவதற்கும் தேவனிடமாய் அதை நாம் வழிகளை ஒப்புவிக்க வேண்டும். முதல்ல சொன்னேன், தேவனுக்கு பிரியமா இருக்கணும், இன்னின்ன பிரகாரமாய் நம்ம நடக்கணும், நாம் கேட்டுக்கொள்கிற அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட வரணும் நம்ம. ஏன்னா அதிகமாய் நம்ம அதுல தேரணும்னு சொன்னா உலகத்துல அதுல ஞானம் இல்லைங்க, இந்த தேவ வார்த்தையில தான் அந்த ஞானம் இருக்குங்க. சங்கீதம் 43:3 பார்த்தோம் இல்லையா? அவர் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் நமக்கு அனுப்பி தருவாராங்க. ஒவ்வொரு நாளும் அது நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அவைகள் நம்மளை நடத்தி எங்கே கொண்டு போகுமா? பரிசுத்த பர்வதத்திற்கும் வாசஸ்தலங்களுக்கும் கொண்டு போவதாக ஆண்டவர் சொல்ற அட்ரஸ் எங்க? அது எங்க நடத்தும் நம்மள? அந்த அட்ரஸ்ல கொண்டுதான் விடுங்க. அந்த சத்தியத்தை இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க. நீங்க பெரியவங்களா சின்னவங்களா, இல்ல இந்த உலகத்துல அதிகமாக படித்தவர்களா, எப்படிப்பட்டவர்களோ உங்களுக்கு ஏற்ற விதமாய் அந்த சத்தியம் உங்களுக்கு இந்த வெளிச்சத்தை காண்பித்து கொடுக்கும். அந்த வழியில நடக்க பிரயாசப்படுங்க. அடுத்து என்ன பண்ணுங்க? அது நடத்துகிற வழியில நடக்க ஆரம்பிச்சிருங்க. அப்பா, உடைய வசனத்தை, உங்க வெளிச்சத்தை, சத்தியத்தை அனுப்பி கொடுத்தீங்க, அதை எனக்கு போயிட்டு தாங்க அந்த வழிய, அதை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடமாய் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 86:11 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நீங்க அந்த வழியை எனக்கு போதிங்க, நான் அதிலே நடப்பேன். எப்படி நடப்பேன்? நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். அவர் சொல்லி கொடுத்த சத்தியத்தில் நடக்கிறதுக்கும் நம்ம அவரிடமாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பா, நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே, அதற்கு நான் உமக்கு பயப்படும் பயத்தை எனக்குள்ள தாரும் ஆண்டவரே, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. கண்களை மூடி தேவரை நோக்கி கேட்போமா? அப்பா, உமக்கு பிரியமான இருப்பதற்கு, நம்ம அவருடைய பிள்ளை தானே, இயேசுவின் பிள்ளை நிறைய நேரம் சொல்றோம் இல்லையா? அவருடைய பிள்ளைனா அவருக்கு பிரியமானதை செய்யணும் இல்லையா? அவருக்கு பிரியமானதை செய்ய அவர் நமக்கு போதிக்கிறாராம். அவர் நமக்கு போதிக்கிறாராம். அந்த போதிக்கின்ற வழியை நம்ம தெரிந்து கொள்ளணும் இல்லையா? அந்த பாதையில நம்ம நடக்கணும் இல்லையா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? 3 வசனங்களைத்தான் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:1, சங்கீதம் 43:3, சங்கீதம் 86:11. நீங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது வாசித்து ஒப்பு கொடுங்க. அப்பா, சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் அனுப்பியருளும். கேட்பீங்களா? ஆண்டவரிடத்துல கேட்பீங்களா? அப்பா, இன்னைக்கு இதை தாங்க ஆண்டவர், எனக்கு உங்க சத்தியத்தை அனுப்பி தாங்கப்பா, இந்த நாளுக்கு தேவையான சத்தியத்தை எனக்கு அனுப்பி தாங்கப்பா. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அவைகள் தான் இந்த நாளில் உங்களை நடத்தட்டும். அவைகளை உங்களை எங்கே கொண்டு போகும்? சமாதானத்தின் வழியிலே கொண்டு நடத்தும். அந்த பாதையை கேட்டு அதை தெரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிங்கள். இந்த சத்தியம், இந்த சத்தியத்தின் வழியிலே நீங்கள் நடந்தீர்கள் ஆனால் அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை தாங்கிக் கொள்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய உள்ளம் கையில வைத்து அவர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய அன்பு பார்த்தீங்களா? அந்த பாதையை தெரிந்து கொண்டு அதிலே நடக்க ஆரம்பித்து இந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடமாய் உங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்கள். அப்பா, பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.